என்னோடய நீண்ட கால ஆசை. இன்றைக்கி வந்து அந்த ஆசையை நான் தீர்த்துக்கணும். ஒட்டகப்பால் டீ ஃபைனலி வந்தாச்சு. ஒரு ஷாட் எடுத்தாச்சா. நம்மளோட பஹ்ரைன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இதுதான். தமிழ் தானா? சரி சரி, நான் யூடியூப் எடுத்துனுக்கிறேன். இது என்னதுண்ணா பில்டிங்கு? கோர்ட்டா? என்ன கோர்ட் இது? உங்களுக்கும் தெரியாதா? இப்போ வந்து நம்ம லெஃப்டில் இருக்கிறோம். இதுக்கு போகலான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்விம்மிங் பூல் இந்த ஃப்ளோர் இது 15th ஃப்ளோர். ஆனால் நம்ம இது கார்டு போட்டால் தான் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் 15 அந்தவே முடியுது. இப்போ மற்ற ஃப்ளோர்லாம் நம்ம போகலாம். பட் இந்த 4th ஃப்ளோருக்கு மேலே 5th ஃப்ளோருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கார்டு போட்டால் தான் நம்மளால் போக முடியும். இதுதான் 15th ஃப்ளோரு. ஆட்டோமேட்டிக் க்ளோஸு. எந்த பக்கம்? லெஃப்டா ரைட்டா? ரைட்டு போகலாமே. முடியுது. அப்போ லெஃப்ட்டு போகலாமே. ஸ்விம்மிங் பூல் நல்லா தான் அது. நம்ம ஒரு ஜட்டியோடு வந்தோன்னா நேராக குளிச்சுன்னு வந்துக்கலாம். பட் வர முடியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கும் மூடு இல்லை, நம்மளுக்கும் டைம் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கும் மேலே போனால் நம்ம எதாவது பார்க்கலாம். இதுக்கு மேலே போக முடியாது பொழுது. ஃபுல் ரூல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ரெஸ்டிங் ஏரியா, ஷவர்லாம் இருக்குது. அது இன்னொரு ஹோட்டல்னு நினைக்கிறேன். ரேடிசன் நினைக்கிறேன். அது ரமதா இன். நிறைய ஹோட்டல் இந்த ஐலாண்டில் திறந்துக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது நம்ம வெளியே நடந்து போகிறது கஷ்டம்தான் போலக்கு. வாக்கிங்லேயே போயிடலான்னு பார்த்தேன். மேலே தான் இருக்கும்னு. இந்த வெயிலை பார்த்தா தெரியுது. நிறைய நேரம் இருக்குது. பீச்சு தெரிந்தாங்க. இதெல்லாம் இது இருக்குது. பார்த்தீங்கன்னா வியூவில் சூப்பராக இருக்குது. ஹார்பர்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைவேட் யாட்ஸில் ஆகுதுல்ல. இப்போ நம்ம இங்கேருந்து போனோன்னா இது கீழே போய் இப்படி பிரிட்ஜ் தாண்டி அங்கே காரங்கள்லாம் வருதுங்க தெரியுதா. அங்கே போய் தான் சிட்டி சென்டர் போகணும். பெரிய பெரிய பில்டிங். ஆனால் இந்த அடிக்கிற வெயிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. பார்க்குறேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரு யூபர் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். சரி, ஸ்விம்மிங் பூல் காட்டிட்டேன். அப்படி நம்ம கீழே இறங்கலாம். இப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஜென்சன் போட்டு நான் கூட டாய்லெட்னு நினச்சேன். ஆனால் டாய்லெட் லாக்கர் ரூமும் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லாக்கர் ரூமில் வச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் ஸ்விம்மிங் போட்டு வந்து மறுபடியும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்வர்ட் வந்து உள்ள ஷவரும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஷவர் இல்லை, டாய்லெட் தான் இருக்குது. ஷவர் அந்த சைடே காட்டினேன். அது அங்கே தான் இருக்குது கொள்ளுது. அப்படி கீழே இறங்கலாம். செம்ம இருட்டாக இருக்குதுங்க. என்ன இருக்குதுன்னே தெரியல. என்ன வேணாலும் இருக்கலாம் அங்கே, ஆனால் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஐயோ வந்துட்டாங்க. சுத்தமாக என்ன இருக்குதுன்னே தெரியலைங்க. அந்த மாதிரி இருக்குது. போகலாம். நாங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி
யூபர் எவ்வளோ கேட்குறான்னு தெரில, போட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த வெயிலில் நடந்தால் வாய்ப்பே இல்லை. சாப்பிட்டோமா, ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு பார்த்தேன் சாப்பிட்டதுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த சேரில் ரொம்ப நேரம் உட்காரணும்னு ஆசை. ஆனால் அது என் ரூம்லேயே இருக்குது. இது நல்லா இல்லை, என் ரூமில் இருக்கிறதுலே நான் போய் உட்காந்துருக்கேன். 501 திறந்தது சீசே. ஆனால் நம்ம ஃப்ளோர்லேயே 5th ஃப்ளோர்லேயே நம்பர் ரூமு 501, 521, 512 அண்ட் 510. இந்த 4 ரூம் தான் இருக்கிறதுலே பெரிய ரூமு. மீதிலாம் இங்கே பாருங்களா, சின்ன 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 ரூம் எல்லாமே. இதெல்லாம் பெரிய ரூம். ஐ திங்க் இது பிக் சூட் ரூம். அது என்னன்னு தெரில, நான் ரிசப்ஷனில் கேட்கணும் எவ்வளோ பெரிய சூட் ரூம் இது. இது நார்மல் வாடகை எவ்வளோ கொடுப்பாங்கன்னு ஒரு நாளைக்கு. ரூமுக்கு வந்தாச்சு, ப்ரிப்பேர் ஆகி டவுனுக்கு போகலாம். there's no problem. You want to ask me? Ask me. Yeah. மக்களே நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து ஹம்வாஜ் ஹைலாண்ட்லேருந்து இப்போ நம்ம இதுக்கு போகிறோம், சூக்கு, மனாமா சூக்கு, அதனால் கேபிட்டல் சிட்டிக்கு போகிறோம். இப்போ நம்ம டிரைவர் தான் வந்துக்கிறாரு. இவர் தான் நம்ம டிரைவர். வாட் இஸ் யுவர் குட் நேம் ப்ளீஸ்? My name's Ali. ஹலி. நம்மளை ஹலி தான் இட்டுன்னு போக போகிறாரு. இப்போ அவர் கூட தான் போயினே இருக்கணும். ஏன்னா நம்ம நடந்து போகலான்னு பார்த்தேன், ஆனால் 3 hour நடக்க வேண்டியதாக வருது. அது வாய்ப்பே இல்லைப்பா. கிளம்புவோன்னு ஒரு யூபரை போட்டு கிளம்பிட்டேன். இப்படி பார்த்துனே வாங்க எப்படி இருக்குதுன்னு. It's long from here, Manama Souk? Oh, it's nearby. Sorry? It's long from here? Oh, it's nearby. No. It's long. It's far little. Far little? Okay. Yeah, you need the. Is it a good spot? Kilometer. Oh. Yes, it's good. This is old in the souk in the Bahrain. Okay, good. About in the dress, in the gold, about everything. Everything happened there. Yeah. So I can take a lot of this video is one there. Old in the shop. Old in the shop. Old in the shop. Okay, Yeah. good. And also, let's make it in the downtown and the center of Bahrain. Center of Bahrain. Yeah. Oh, good. அதான் நம்ம நம்ம சூக்குக்கு போகிறோம். சூக்குனா பெரிய மார்க்கெட்டு. இந்த அலிபாபா 40 சில்லறைகள்லாம் வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சூக் இருக்கும். இந்த கோல்டு, தங்கம், ஸ்பைசஸ்ஸு, இந்த வாசனை எல்லாமே அங்கே தான். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம வர்றது. எப்பயா தான் பஹ்ரைன் வரோம். வந்ததை ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாமே. நீங்களும் ஜாலியாக நம்ம கூட என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. அப்படி இது ஒரு மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து இன்டர்நெட்டே எனக்கு கிடையாது. ஏதோ ஒரு போட்டுக்கிட்டு வரேன். திரும்பி வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கதை பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எப்பயுமே பயமே இருக்கக்கூடாது, பார்த்துக்கலான்னு இருக்கணும். Is there any other spot in Bahrain where I can visit? Any other area I can visit in Bahrain? The souk is the first spot. Yeah. Is there any other that you know? I don't know where is it. No. But in this part of Bahrain you can. Yeah. Because I have a layover. I have a second flight for tonight. So I am visiting Bahrain just for today. Just only today. Yeah, just for today. Yeah, you can going. You like in the mall also? The mall? Yeah. Yeah, I like mall. Yeah, Which? very near for you. Which mall? The Avenues Mall. Avenue? New one. New one. Yeah. Is it a big mall? It's big mall. Big mall. Yeah. Where is it? Opposite in the Bubble Bahrain. Opposite of Baba Bahrain. Yeah. Okay. You can going also on the walk. On walk? Okay, I'll go there by walk. And also there, it's very near for you. Nice place. The name Bahrain Bay. Bahrain Bay? Yeah. Oh, It's a nice place also. I'll try.
Airport of Bahrain. Is it in Manama or is it in It's Al? Muharraq. Airport is Muharraq city. Muharraq city. Yeah. Oh. And where the king lives in Bahrain? Oh, this is in the Rifah. King, you live everywhere. All can- in the country, all in the Bahrain, everywhere. Everywhere. It doesn't have a everywhere. one house. Yeah. All Bahrain is a. But all in the Rifah stay. Oh. He have a palace or a thing like this? Yes, palace here, and then you have in the road in the palace, and the Hudaybiyah palace. Mhm. There, it's very near in the capital, Oh, the yeah. Manama. Because where I go somewhere, I always see 3 photos of a king. Yeah, but this is not too much in the far. But you can go in the old souk Uh-huh. and the avenues malls, Bahrain Bay. This is very near for you. You can going in the walk. Walking. Okay, good. I'll try that. Now it's going. This is one Mm-hmm. a new road. The new Just road? now- yeah, just maybe 3 months or 4 months open. Oh, okay. New one. It's a highway. You can't walk on it. No. This is big highway, 4 line, Mm-hmm. and direct. After you finish direct, this is road. Where you finish in the downtown. Downtown directly. Direct. Oh, good. It's very easy now. This is road. Uh-huh. Before you have to go. Oh, it's before you can going in the behind in the airport, Uh-huh. and it's going in the also in the airport road. Uh-huh. After in the bridge. Uh-huh. After in the downtown. Oh, Subhanallah. good. It's too much traffic, too much signal light. Yeah. Now, just only open this is one. You see. We'll go What have? directly through. Yes, highway, new road, clean road, and also the speed 100. Hmm. Oh, good. Bahrain is getting developed. More road. அதான் சொல்கிறாருங்க, நம்ம வந்து சூக்குக்கு போய் பாருங்கள். இப்போ வந்து புதுசாக ஒரு மால் தந்துக்கிறாங்களாம், அங்கே போங்க, நடந்தே போகலாமா. பஹ்ரைன் பேவும் ஒன்று இருக்குதான் பக்கத்துலேயே, நடந்தே போகலான்னு சொல்கிறாரு நம்ம அலி தான். அப்புறமா இதுதான் இந்த ரோடு வந்து கதை சொல்லினே வந்தார். இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டாங்களா ஹைவே. இது வந்து ஈஸியாக நம்ம சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில. நான் வந்து கிங்கை பற்றி கேட்டேன். கிங்கோட வீடு எங்கன்னு கேட்டால், இந்த ஊரே அவர் வீடு தான், அவர் எங்கே வேணாலும் இருப்பாராம். அதனால் அவர் எங்கே இருப்பார், நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது. அப்படியே பார்த்துனே போவோம், எங்கேயாவது மாட்டுறாருன்னு பிடிச்சி ஒரு நம்ம விளாகில் போட்டுடலாம் அவரையும். சரி வாங்க, நம்ம போயினே இருப்போம் அப்படியே. Direct to the luggage. Very friendly here. Also Very friendly people. and very safe. friendly. ஓகே, அதுதான் சொல்லினே வராது. நான் வந்து அவரை கேட்டேன், ஆனால் வந்து சேஃபாக நம்ம எல்லாருக்கும். அதுதான் சொல்கிறாரு, நான் ஃபோன் வச்சுக்கிறேன்னா அதை போட்டு நான் அந்த ஃபோனுக்கே திருப்பி அடித்தேன்னா யாராவது எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டே போவாங்களாம். அதை தான் சொல்லியிருந்தாரு. வீடியோவில் நான் எடுக்க முடியல, ஆனால் அந்த அளவுக்கு சேஃபாக. அதான் நல்லது தான் நம்மளுக்கும், ஏன்னா நம்ம தனியாக சுற்றின்னு இருக்கிறோம். ஸோ அதனால் கிரேட் சிட்டி தான். நம்ம போய் பார்ப்போம், நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் மனாமா சூக்கா. வாங்க போகலாம். இதுதான் அந்த மெயின் ஏரியாவே. இந்த கோல்ட் மார்க்கெட்டு, டைமண்டு எல்லாம் இங்கே தான். படத்தில் காட்டுற எல்லாம் இங்கே தான் இருக்கும். மோஸ்ட்லி டூரிஸ்ட் ஸ்பாட் தான். நம்ம டிரைவர் அதான் சொல்லினே வந்தார், இதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஏற்ற மாதிரி இது இருக்குதான், பஹ்ரைன் பேவா, அது போய் பாருடான்னு. அதையும் போய் பார்ப்போமே. நான் வரும்போது தான் பார்த்தேன், ஜோயா லுகாஸ் இருக்குது, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்குது, நிறைய நம்ம தமிழ்நாடு ஸ்டோர்லாம் இருக்குது. இதுதான் பஹ்ரைன் போலீஸ்காரா, நல்லா இருக்குது. லேண்ட் க்ரூசர்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் பஹ்ரைன், மனாமா கேபிட்டல் சிட்டி. அப்படியே ஒரு வாக் போகலாம் நம்ம. கோஹினூர் வேலி எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான் வச்சுக்கிறாங்க தங்க கடை. இது நேஷனல் கார்பெட் ஆன்டிக்ஸு, ஹேண்ட்மேட் யூனிவர்சிட்டி.
இந்த கெட்டப் ஒன்று வாங்கிட்டு போயிடணும். நம்மளோட சென்னை ப்ரோஸுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மாட்டி விட்டுருந்தோம். இந்த கெட்டப் வந்து போட்டுக்கிறாரு அவரு. இதே தான், இதை ஒன்று வாங்கி கொடுத்து அவனுக்காக மாட்டி விட்டுருந்தோம். இந்த ஏரியா முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே போயினே இருப்போம் ஒரு வாக்கு. வேறு என்னென்ன வருது, எதாவது கடை கடை வந்துச்சுன்னா. அப்புறமா ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். அந்த ஒட்டகப்பாலில் ஒரு டீ குடிச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் ஒன்று பார்த்தோன்னு எப்படியாவது போய் நம்ம ஸ்டாக் பாக்ஸில் தான் போய் கேட்கலான்னு இருக்கிறேன். லோகுது மலபார், மோஜாராத்தி பை மலபாரா, அதே தான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தான். நம்ம ஊரில் என்னங்க தங்க வைக்கிறானுங்க இவனுங்களை பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஜுவல்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணே. ஒரு சைட்டையும் பாருங்கண்ணா, ரொம்ப பஸ் இருக்குது. அதுவும் இங்கே ரேட்டும் கம்மி நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே வந்து தங்க கட்டி அந்த மாதிரி வாங்கிட்டு போய் நம்ம இந்தியன் கன்செப்டில் சென்னையில் மாட்டிக்கிறாங்க, டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு போகிறதா இருந்தால் வாங்கிட்டு போங்க, ஆனால் ஏமாத்தாதீங்க. கவர்மெண்ட்டு டேக்ஸை கட்டிடுங்கப்பா. எல்லாரும் இந்த மாதிரி எந்த கார் தான் போர்ஷு, ரொம்ப ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி இருக்குது, பார்த்துனே போகலாம். ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் இப்போ தான் கடையை திறக்கிறாங்க. ஏன்னா வெயில் மதியானம்லாம் கீழ்ஞ்சிச்சு. நானே கிளம்பல வெளியே. மதியானம் வெயில் வந்தால் ஒரு 50 டிகிரி. நான் அந்த ஹோட்டல்லேருந்து டிவியில் பார்த்துட்டே தான் இருந்தேன். இப்போ போக முடியாதுப்பா. லெக்ஸஸ் ஐயோ சூப்பராகுது. 50 டிகிரி அடிச்சுது. வாய்ப்பே இல்லை. அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். அப்புறமா இப்போ மணி 4 இப்போ தான் வெளியே கிளம்பலான்னு தோணுச்சு. ஒரு அளவுக்கு கம்மியாச்சு ஹீட்டு. அதுவே இப்பயும் புழுங்குது முடியல. முசேன் ஆவென்யூவா நல்லா தான் பார்க்குது. இது மாஸ்க்கு ஒரு டிசைனாக தான் கட்டி வச்சுக்கிறாங்க, கலர் கலராக. நம்ம ஊரில் இவ்வளோ இதுவாக இருக்காது. வேறு நான் வேறு போயினே இருக்கிறேன். சரி போய் பார்க்குறேன் எங்கே தான் போய் முடியுது இந்த ரோடு. இன்னும் பக்கம் போகலாமா? டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்படி போகும். எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, என்கிட்ட சுத்தமாக இன்டர்நெட்டு கிடையாது. ஃபோனு வந்து யாருக்கும் அடிக்க முடியாது. ஸோ நான் வந்து யூபர் வந்து ஹோட்டல் ஒய்ஃபைல தான் போட்டுன்னு வந்தேன். இப்போ இதுவும் கிடையாது. இப்போ நான் ஒரு கேஎஃப்சி இல்லை பாப்பாய்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டோருக்குள்ளே போய் ஒய்ஃபை கனெக்ட் இல்லைனா மாலு, அதை தான் சொன்னார் நம்ம ஹலி டிரைவர் தான். மாலுக்கு ஏதாவது போய்ட்டு ஒய்ஃபை கிடைக்கும், அங்கே போய் இது பண்ணுறேன். ஸோ அது ஏதாவது ஒரு மாலையில் எதாவது கண்டுபிடிச்சி அங்கே போய் வந்து நான் ஒய்ஃபை போட்டு தான் யூபர் போட்டு வீட்டுக்கா ஹோட்டலுக்கு போய் சேர முடியும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப நேரம் இங்கே சுற்றி இருக்க முடியாது. ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்புனா தான் நான் போய் சேர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் ஆட்கள் யாராவது இங்கே கிடச்சாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம், இப்போ தான் அது வாழ்க்கைன்னு. ஏன்னா அவங்களும் பல வருஷமாக இந்த இப்படி தான் இந்த அனலில் வாழறாங்களோ. நான் இந்தியாவில் வந்து அனல் நினச்சேன். ஆனால் இங்கே ஐயோ எல்லோரும் கடையை மதியானம் மூட்டி இப்போ தான் திறக்கிறாங்களே கடையெல்லாம். ரொம்ப கஷ்டம்ப்பா. சொல்லுங்க. மலையாளத்தில் எழுதி வச்சுக்கிறாரு அவர். சல்மான் கான் போட்டு ஒரு சலூனுக்கு இங்கே ஓடுது.
இந்தியனாக தான் இருப்பார் அவரும். இவரோட கடை நடத்துகிற இன்னும் தண்ணி சொட்டு ஈஸியாக செகண்ட் ஸ்கின்னு ஒரு கடையா என்னப்பா அது கடை. ஆனால் மோஸ்ட்லி எல்லா கடையும் மூடி தான் இருக்குது. இன்னும் யாரும் ஃபுல்லாக திறக்கலை. ஆனால் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நம்ம அந்த பழைய படத்தில் காட்டுற மாதிரி தான் இருக்குது எல்லாம். இந்த பழைய அரேபியன் மூவி அந்த ஸ்டைலில் தான் இருக்குது ஆர்கிடெக்சர்லாம், வீடு எல்லாம் பாருங்களேன். நான் ஒரு பழைய தெரு மாதிரி ஒன்று போச்சு, அங்கே எடுக்கலை நான். நம்ம மிஷன்லாம் இருந்தாங்க, இல்லைன்னா எடுத்திருப்பேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது ஓல்ட் ஸ்டைல் அரேபியன் ஆர்கிடெக்சர். வைக்கிறார் பூரிலாம் வைக்கிறாரு இவர். பூரி போண்டா பஜ்ஜிலாம் நான் எடுக்கலப்பா. கிட்டத்தட்ட சூக் ஏரியா சுற்றி பார்த்தாச்சு. எல்லாமே பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் நம்ம பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது தெரில. நான் இப்போ வந்து அங்கே தான் போகிறேன். நம்ம பெரிய டவர் இருந்து தெரியுதுங்க, அதுதான் பஹ்ரைன் பேவான். அப்படியே அங்கே போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துன்னு வேறு ஏதாவது மாளிகைகள் பார்த்து சுற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா ஹீட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, கொளுத்துது. ஆனால் நம்ம ஊரில் அனல்னு சொல்கிறீங்களே, அது இல்லைப்பா அனல், இதான்ப்பா அனல். நம்ம தமிழ் ஆளுக்கு ஒருத்தர் பார்த்தேன், அவர் ஓடினேன்ட்டார், வீடோட டைம் இல்லை பேசுறதுன்னு. அதான் 2 வார்த்தை கேட்டேன். ஆனால் இப்படின்னா வாழறீங்களாம், கஷ்டமா இல்லையா? வாழ்ந்து தான்ப்பா ஆகணும், கஷ்டம்தான். பட் ஏன்னா வயிற்று பழப்புக்கு தான். அவர் அது மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிட்டு அவர் மட்டும் போயினே இருக்கிறாரு. நான் நினச்சேன் என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பா, பட்டு தான்ப்பா ஆகணும். அதுவும் இந்த ஊரில் வந்து மிஸ்ட்ரீட்மெண்ட் வேறு இருக்குது. நம்ம ஆட்களுக்கு வேறு சரியாகவும் ட்ரீட் பண்ண மாட்டேன். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் வந்துச்சு, இது இதுன்னு. நான் சொல்ல விரும்பல அது என்னன்னு. பட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் திஸ் கண்ட்ரிஸ். அதெல்லாம் கொஞ்சம் இல்லாத நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டு தான் வந்து ஏதோ பழகு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. எதுக்கு இன்னும் வேறு கஷ்டப்படணும் அதில்? அப்புறம் அவங்க சாய்ஸ் அது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்து பஹ்ரைன் பே போகலாம். இதெல்லாம் காரணமே தெரியல. ஐயோ, இது ராஜா தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். கை காட்டினே போகிறாரு. ஐ திங்க் அவர் தான் சொன்னார், நம்ம அலி தான் கிங், வந்து எங்கே வேணாலும் சுற்றின்னு வைப்பார், அவராக கூட இருக்கலாம். சரி ஓகே, நம்ம லக். டாட்டா காட்டின்னு போகிறாரு. வீடியோவில் வந்துட்டார் அவரும். வந்து வரும்போது போகிறாரு அவர், ஷார்ட்ஸ் போட்டுன்னு போகிறாருங்களா. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடலாமான்னு கேட்டேன். ஹோட்டலில் அதெல்லாம் போடக்கூடாது, இந்த ஊர் கல்ச்சருக்கு தப்பு, நீங்கள் அதெல்லாம் போடக்கூடாது, ஒரு பேண்ட்டு போட்டு தான் போகணும் அப்படின்னு ஹோட்டலில் சொன்னாங்க. சரி, நம்ம ஏன் கல்ச்சரை வந்து இது பண்ணணும், ஏன் பேண்ட்டே போட்டு வரலாம். ஏன்னா ஹீட்டு வந்து பேண்ட்டு இப்பயே உள்ளே வெந்து போகுது எல்லாம். கேட்டதுக்கு இது பண்ண முடியாது. ஆனால் இந்த ஊருக்காரங்க போட்டுன்னு தான் போகிறாங்க. ஒருவேளை அது அவங்க ஊருக்காரங்களுக்கு ஒத்துக்குமோ, நம்மளுக்கு அது ஒத்துக்காதோ, என்ன செய்யறது? ஏற்போம், நம்ம ஊர் கிடையாது இது, அவங்க இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போவோம். வி ஆர் ஜஸ்ட் டூரிஸ்ட். ஓ, இங்கேயும் வந்துருக்குறோம். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வந்துக்குது. அதே மாதிரி மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தெரியுதுங்களா, நம்ம கேட்ட பஹ்ரைன் பே ஹோட்டலாம். அது என்ன பில்டிங்னே தெரியல, அது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம டிரைவர் தான் போய் பாரு நடக்கிற தூரத்துலேருந்து தான் சொன்னார். போய் பார்த்துட்டு தான் வருவோமே. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ஆனால் இது சூக் ஏரியான்னு கரெக்டாக வெறும் நகை கடை, டைமண்ட் கடை இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. வேறு ஏரியாலாம் நான் எங்கே சுற்றி பார்க்கலாம்?
போகும் அப்படியே. ஐயோ மோதுகார பண்ணி வேறு. மலபார் கோல்ஸ் இதான் ஒரு தங்கம் வாங்கிட்டு போகலாமா ஏதாவது. ஆனால் வேற என்ன வேறு இருந்தது இந்த ஊரில். பஹ்ரைன் பூனை. I could show. Come, I show. No problem. Just tell me. I'm going this way. You know how to make this coming male, female, country difference before use? Before use, never use. What? This Jawari Shanari. Never used. You know how to make? No, I don't know how to This make. coming male, female, country difference. I go for you. This is see shops. I show you for you. Yeah, next time I'm having time. But thank you very much, brother. எவனோ ஒருத்தன் வந்தான், ஜவாரி ஷவாரிஷின்னு சொன்னான். எனக்கு புரியவே இல்லை. இதோ இவன் தான். என்னடா ஜவாரி ஷவாரிஷ்னு சொல்லிட்டு வரானுன்னா, நீ அந்த ஜவாரி ஷவாரிஷ் போடு, மூஞ்சில் இருக்கிற பிம்பிள்லாம் போயிடும்னு சொன்னான். டேய் என் மூஞ்சில் எங்கடா பிம்பிள்லாம் இருக்குது? அது ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன வயசுலேயே வந்துடுறா. நீ வா என் கூட ஜவாரி ஷமாரிஷ் வாங்கி தரேன் உனக்கு. அதை போட நீ இதே வாங்கி கொடுத்து நான் எனக்கு எதாவது பிடிங்கிச்சுன்னா, ஐயா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், என்ன விட்டுருப்பான்னு நான் கிளம்பிட்டேன். அவர் எங்கேயோ போகிறாரு. என்ன இருக்குது இங்கெல்லாம்? டிரைவர் என்ன சொன்னார், இதுதான் வந்து எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் பஹ்ரைன். நம்ம மும்பை இருக்கிற மாதிரி இதுதான். இப்போ யூஎஸில் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி இதுவும் தான். இந்த டவருங்க தான். ஸோ அதுதானா? இப்போ நம்ம எங்கே போகிறது? வழி இருக்குதா? கிட்ட போனால் திட்டுவானோ அப்போது செக்யூரிட்டி. ஸோ இதுதான் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் பஹ்ரைன். இன்டர்கான்டினென்டல் ரெஜென்சி பஹ்ரைன் ஹோட்டல். ரெஜென்சி ஹோட்டல் இருக்குது இந்த சைடு. இதுதான் பே ஆஃப் பஹ்ரைன். அவுட்டு போகுது தெரியலையே. இந்த கடைசி மாடியில் ஏறினா நல்லா இருக்கும். ஏற விடுவானுங்களா? நான் வேற சும்மா நடந்துனுக்கிறேன், அவன் வேற வந்து ஏதோ சொல்லிட்டு போகிறான். நீ என் கூடயே வா, உனக்கு வாங்கி தரேன்னு வேற சொல்லிட்டு போகிறான். டேய் எனக்கு வேணாண்டா, என்னை விடுடா, நான் காசு தரேன் வாங்கி தரேன், நீ சாப்பிடு, உனக்கு மூஞ்சில் இருக்கிற பிம்பிள்லாம் போயிடும், ஸ்டமக் ஹீட்டிங் ஆள் தான் வருது. சரியா, நான் இன்றைக்கி தான் வந்தேன், உங்கள் அனல் என்னால் தாங்க முடியல, அதனால் பிம்பிளாக வருது. அவன்கிட்ட சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னுச்சு. ஆஹா நீ வந்து தான் ஆகணும். வேணாய்யா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பாய், குட் லக் பிரதர், குட் லக் பிரதர் பாயின்னு போய் அனுப்பி விட்டு அவர் வர. இதுதான் அந்த மெயின் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் பஹ்ரைன் இதான் நினைக்கிறேன். என்பிபினா பேங்க்குன்னு நினைக்கிறேன், நேஷ்னல் பேங்க் ஆஃப் பஹ்ரைன். என்பிபி கண்டுபிடிச்சிட்டேன். என்னவா இருக்கும் என்பிபின்னு பிரச்சனை வந்தால் நேஷ்னல் பேங்க் ஆஃப் பஹ்ரைன். இது ஜோயா லுகாஸுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில். நம்ம டிரைவர் இங்கே தான் இறக்கி விட்டார் நம்மளை, ஜோயா லுகாஸ் பக்கத்தில் தான் அந்த பாப் பஹ்ரைனுக்கு போகிறதுக்கு. ஆனால் நம்ம அப்படி போடியே, நம்ம ஏற்ற மாதிரி ரோடை தாண்டலாமா? உங்களுக்கு துபாய் மாதிரி ஃபைன் போட்டு திட்டுவானுங்களா? வாங்க போகணும். இந்த ஊருக்காரு ஒரு மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஐயோ நாங்கள் இல்லையா, ஐயோ இருங்க ஐயா நான் ஓடிடுறேன். அது நல்லா இருக்குது அந்த டவரு. பட் அதெல்லாம் இப்படி போகிறதுமே தெரிய மாட்டேங்குது. கேட்டால் சிப்பாயெல்லாம் வச்சுருக்காங்க. மெக்டொனால்டு விளம்பரம் ஆகுது, ஆனால் மெக்டொனால்டு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இவர் தான் அந்த கிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2 கிங் இருக்கிறாங்க. ஹோட்டல்லேயே 2 ஃபோட்டோ வந்துச்சு. நல்லா இருக்குது இந்த மெக்டி பர்கரு. ட்ரை பண்ணலாமோ?
ஜோலிபி இருக்குது. ஜோலிபி கிடையாது இது. ஸ்டார்பக்ஸ் வந்தாச்சு. அந்த ஒட்டகப்பால் டீயை குடிச்சிட்டு தான் போகணும். இப்போ ஒரு காஃபி கேட்க போகிறேன். அவன் டேய் போடான்னு தேத்தி விட போகிறான். இன்னும் பட்டன் அமுத்தணுமா? நம்ம யூரோப்பியன் ஸ்டைல் இங்கே வந்துச்சு. க்ராஸ் பட்டன் அமுத்தினா வெயிட்டுன்னு சொல்லுது பெடஸ்ட்ரியனுக்கு. ஹிந்தி, மலையாளம், ஆனால் தமிழில் மட்டும் இல்லை போர்டு. ஒருவேளை இந்த 2 கம்யூனிட்டி தான் நிறையா இருக்கிறாங்க போகிறது இந்த ஏரியாவில். இது என்னோடய நீண்ட கால ஆசை. இன்றைக்கி வந்து அந்த ஆசையை நான் தீர்த்துக்கணும். இங்கே போய் அதை கேட்டே ஆகணும். நான் கேட்போம் வாங்க. தெரியாதுலே. ஹாய். Just want to ask you, do you have Ottagapal tea? Huh? You don't have that? What do you say? Ottagapal tea. You don't have that? Water of quality? Yeah. What is that? You don't have this type of coffee in the Starbucks? Oh. We don't have. Oh. Okay, good. Thank you. Bye. இல்லையா அங்கே அவங்கக்கிட்ட வேற எங்கே கேட்கலாம்? அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு டீ கடையாக போய் கேட்டோன்னா யாராவது ஒருத்தவங்க மாட்டுவாங்க. ஒரு நல்ல டீ கடையாக போய் கேட்டு பார்க்குறேன். அங்கே யாராவது வச்சுக்கிறாங்க. டார்ஜ் ரேம்லாம் வச்சுக்கிறாங்கடா இங்கே. ரேம் 1500 5.73 ஹெவி இன்ஜினோட. ஐயோ செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு இல்லை இப்படி போனா. என் ஆசையை நான் தீர்த்துக்கினேன். ஆனால் இன்னும் தீரல. இன்னும் அந்த ரியாக்ஷன் பத்தலை. வேறு யாராவதுத்தையா கேட்கணும். ஏன்ப்பா நீங்கள் தானே ஒட்டகப்பாலில் டீயே போடுறது, நீங்களே இல்லைன்னு சொன்னால் இப்படி தான். வேறு யாரையா பிடிக்கிறேன். பாப்பா ஜான்ஸ் பீஸாலாம் இருக்குதுங்க. இது நான் யூஎஸ்லேயே ட்ரை பண்ணேன். டாமினோஸ் அப்புறம் பிட்சா. அதுவும் நம்ம இந்தியாவில் அதுவும் 2ம் ஃபஸ்ட்டான். ஏன்னா நான் வந்து ஃப்ரான்ஸ்லேயும் சாப்பிட்டுக்கிறேன், யூஎஸ்லேயும் சாப்பிட்டுக்கிறேன். அந்த 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் ரொம்ப ஒஸ்ட்டாக செய்கிறானு. நல்லா இல்லை அது. ஸோ அதனால் அவங்க ரெசிபியை மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து மாற்ற போகிறதில்ல, ஜஸ்ட் என்னோடய சஜஷன் அவ்வளோதான். பக்ரைனில் இருக்கிறோமே பார்த்தேனே சொல்லின்னு போவோம். ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் பறக்குது. பஹ்ரைன் ஃப்ளாக். பஹ்ரைன் வரமாட்டேன். அந்த ஜீப் போடாத வரமாட்டேன். பஹ்ரைன். இதுதான் இவங்களோட டவுன் பாஸ். ரெட் கலரில் இருக்குது. அது வந்து என் ஹோட்டல்லேருந்து இங்கே வரத்துக்கு 3 திராம் ஆகுமா. நான் தேடி பார்த்தேன். 3 திராம் ரொம்ப அதிகமே. 3 திராம்னா சரிப்பட்டு வராது. அதனால் நான் யூபரே பிடிச்சிட்டு வந்தேன். யூபர்லேயே வந்து 4.8 திராம் ஆச்சு. திராமா தினாரான்னு தெரில இந்த ஊரில் கரன்சி. ஸோ அதுவே எனக்கு கம்மியாக வந்துச்சு. நடந்து போயினே இருந்தேங்க. திடீர்னு கோர்ட்டுன்னு படித்தேன். இதுதான் பஹ்ரைன் கோர்ட்டோ, கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுன்னு போட்டுக்கிறாங்க. இருக்கலாம். I think this is the court of Bahrain, but constitutional court போட்டுக்கிறாங்க. தெரியல எனக்கு சரியா. அவரை கேட்டால் தெரியும். தமிழாண்ணா? தமிழ் தானா? சரி நான் யூடியூப் எடுத்துனுக்கிறேன். இது என்னதுண்ணா பில்டிங்கு? கோர்ட்டா? என்ன கோர்ட் இது? உங்களுக்கும் தெரியாதா? எந்த ஊர் நீங்கள்? ஸ்ரீலங்காவா? எங்கே ஸ்ரீலங்காவில்? மட்டக்களமா? சரி வந்து ரொம்ப வருஷம் ஆகுதா இங்கே? 4 வருஷம். நல்லா இருக்குதா? அனல் அடிக்கல நம்ம ஊரோட? அனல் தான். சரி நல்லா சாப்பாடுலாம் கிடைக்குதா இங்கே உங்களுக்கு? நீங்களே சமைச்சு? குடும்பம்லாம் இங்கே தான் இருக்குதா? ஊரில் இருக்கிறாங்க. சரி. ஆ இந்தியாவிலையா? நான் வந்து பாண்டிச்சேரி. நான் வந்து இப்போ வந்து பாரிஸ் போகிறேன். நம்ம ஆட்களில் பாரிஸில் நிறைய இருக்கிறாங்களே ஈழம் தமிழர்கள்.
அங்கே அதனால் அங்கே போகிறேன் நான். சரிண்ணா, உங்கள் வேலை இதானா? கார். சரிண்ணா, சரி ஓகேண்ணா, பார்த்துக்கோங்க. நல்லது. நம்ம அண்ணன் வந்து ஸ்ரீலங்காவான், இங்கே தான் வேலை செய்கிறாராம். கோர்ட்டுன்னு சொல்கிறாரு, ஆனால் அவருக்கே தெரியல என்ன கோர்ட்டுன்னு. பட் கோர்ட்டான் கும்பிட்டேன், அப்போ கோர்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நெக்ஸ்ட் வேறு யார் தமிழ் ஆட்கள் கிடைக்கிறார்கள் பார்ப்போம். வாங்க போகலாம். நான் சொன்னேன்ல அந்த ரெட் பஸ் நம்பர் 10 இதுதான் டவுன் பஸ் மாதிரி போகுது. ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு யூபரே கம்மியாக வருது. ஆனால் நம்ம தான் எங்கே போகிறோம்னு தெரியாத போகிறோம். அங்கே ரோடு இருக்குதாமே கூட தெரியாத போகிறோம். நம்ம வாங்க போகலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம் என்ன கிடக்குது. வாங்க போகலாம். அப்படியே இந்த பஸ்ஸான்னு தெரில. இங்கே வந்து பஸ்ஸு 10, 12, 17, 18, 19, 22, 41, 42, 43, 44 வந்து வருது. மனாமா கவர்மெண்ட் அவென்யூவில். எனக்கு தெரியல சரியா. எனக்கு என்னமோ இந்த பக்கம் போகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இப்படியே போகலாம். ஏன்னா அந்த பக்கம் போனால் வெறும் ஹைவேஸ் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு எதுவும் இருக்காது. இப்படியே போனாலும் ஏதோ டொக்கு சந்து மாதிரி போகுது. இன்னும் நான் மந்தின்னு போட்டுக்கிறான். என்னவா இருக்கும் அது? நான் மந்தி பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்குது பஹ்ரைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம். வெறும் நம்பரு ப்ளஸ் வந்து பஹ்ரைனுன்னு எழுதிக்குது, இங்கிலீஷ் ப்ளஸ் அரபிக்கில். இது ரெஸ்டாரண்ட்டோட பார்க்கிங் ரொம்ப பெருசு இருக்குது. இவ்வளோ பேர் வருவாங்க அந்த நாமந்திக்கு. அவ்வளோ ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அது. எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் பஹ்ரைனில் வாழுறவங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் மனமா சிட்டி பஹ்ரைன். ஆனால் இவ்வளோ பெரிய பார்க்கிங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஃபேமஸாக இருக்கும் பொழுது, நல்லா இருக்கும் பொழுது. நம்ம சாப்பிட்டதில்லை. மந்தி தானே, காரைக்கால் மந்தி மாதிரி இது. நாதி மந்தி. ஐ திங்க் இஸ் a கேரளா ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு டோச் ராம். ஆளாளுக்கு ஒரு ராம் வச்சுக்கிறாங்க. எனக்கு புரியல, இந்தியாவில் இதெல்லாம் விட்டா எப்படி ஓடும். நாஜர் ரக்வா மல்டிப்ஸு ஹோல்டிங் WLL. என்னது அதுவும் கண்டுபிடிக்கணும். நம்ம தமிழ்காரங்க தான். அவங்க தமிழ்காரங்க தான். ஆனால் அக்கா பேசாது. அவசரமாக போகுது. பஸ்ஸு பிடிக்க போகணும்னு நினைக்கிறேன். அதை டிஸ்டர்ப் பண்ண திட்டம். நம்ம வேறு யாராவது ஃப்ரீயாக இருக்கிறவங்கள பிடிக்கலாம். பெரிய பில்டிங் அது, பெரிய மசூதின்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இதை நான் பார்த்தே எடுக்கணும்னு தோணுச்சு. இவர் வந்து டார்ஜ் சார்ஜர் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் நான் யூஎஸில் தான் பார்த்தேன் டார்ஜ் சார்ஜர்லாம். இங்கே வந்து செகண்ட் டைம் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது இல்லை? சவுண்டை பாருங்கள், நல்லா அமெரிக்கன் மசல் V8 இன்ஜின். இது சாதாரண சார்ஜர் தான். ஆனால் அது வந்து இன்னொன்று நான் அவங்கள காட்டணும்னு நினச்சேங்க. இன்னொன்றுக்குது இல்லை, அங்கே கருப்பாக ஒரு மூடிக்குது. அதை தான் காட்டணும்னு நான் வந்தேன். ஆனால் அது கொஞ்சம் பிஸியாக இருந்தது. ஷேக் உள்ள வேலையாக இருந்தார். இப்போ தான் ஷேக் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தார். உங்களுக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க.
ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குதா. இது வந்தால் என்ன உள்ளே நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு ஸ்மார்ட் ஏடிஎம் தான். ஏடிஎம் மிஷின் வந்து இப்படி இது உள்ளே க்ளோஸ்டாக வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் இது மட்டும் தானே திறந்தே இருக்கும், ஆனால் இங்கே வந்து க்ளோஸ்டாக வச்சுக்கிறாங்க. நல்லா இதுலேயும் ஒரு செக்யூரிட்டி பண்ணி வச்சுக்கிறாங்க பஹ்ரைனில். நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்ணணும். சேஃப் இல்லை. நம்ம யாராக இருந்தாலும் மோஸ்ட்லி லேடிஸ் எடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அவங்க தான் பயந்துன்னு எடுப்பாங்க. இந்த மாதிரி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டபுள் சேஃப்டி. எதாவது ட்ரை பண்ணணும் நம்ம ஆளுங்க. நான் அப்படியே வந்துனே இருக்கிறேன். ஒரு செம்ம பில்டிங் பார்க்குறேன். பிள்ளைன்னு இருக்குது. நீட்டாக ஷெரட்டான் ஹோட்டல் இருக்குது அங்கே. இப்போ வந்து நான் அப்படியே நேராக போனேன்னா டிப்ளமேட்டிக் ஏரியா. மறுபடியும் சார்ஜர் வருது. நம்மளுக்காகவே இன்னொரு வாட்டி வர சார்ஜர். டிப்ளமேட்டிக் ஏரியா ஸ்ட்ரெயிட்டாக போனால் முகாராக் வருது. ஆனால் இங்கே நிறைய பேர் ஹார்ன் அடிக்க மாட்டேறாங்க. நம்ம ஊராக இருந்தாலும் என்னால் கீஞ்சிட்டு இருக்கும் காதெல்லாம். ஆனால் இங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அதனால் யாரும் ரொம்ப ஹார்ன் அடிக்கலை. எல்லோரும் ஸ்மூத்தாக தான் போகிறாங்க. அந்த டவர் வந்து ஒன் சைடு தானே உங்களுக்கு காட்டினேன். டபுள் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா வந்து கோலாலம்பூரில் பெட்ரோனாஸ் டவர் இல்லை, அதே மாதிரி கட்டிக்கிறாங்க. அந்த சைடு ஆர்கிடெக்சர் தான் இது. மணி 5 ஆயிடுச்சு. இருட்டினே வருது. நம்மளும் வீடை பார்த்து கிளம்பணும். வீடுனா நான் ஹோட்டல் தான். அப்புறமா இது ஒன்று பார்த்தேன், ஜமீல் டவர். இந்த ஜீக்கு பதிலாக டீ போட்டோன்னா தமிழ் டவராகிடும். நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் ஹோட்டல்லேருந்து நடந்தே வரலான்னு பார்த்தேன். ஹோட்டல்லேருந்து நடந்தே வரலான்னு பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. அதில் என்னமோ மேப்ஸில் என்னமோ 3 ஹவர் நடந்து வந்துடலான்னு சொல்லிச்சு. முடியாது, வாய்ப்பே இல்லை மகனே. ஹால் கலிஃபா அவனி வந்துக்கிறோம். போடாங்க. ஆனால் இந்த ஊரில் சன் வந்து செம்ம பிரைட்டாக அடிக்குது. இப்படி தான் செய்யுதுன்னு தெரில, அதனால தான் அனல் அடிக்குதோ. ஆனால் அந்த மெயின் ரீசன் அனல் ஏன் இப்படி இருக்குதுன்னு இந்த ஊர்லனா, எல்லார் வீட்லேயும் ஒரு 4 ஏசியாவது மினிமம் இருக்குது. 4 ஏசி இருக்குது. அதுவும் 4 ஏசியும் 24 மணி நேரம் ஓடுது. ஆல் 7 days 1 வீக்கில் 24 மணி நேரம் ஓடினே நிற்க மாட்டேங்க. அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அது அப்படியே இருந்துருது. வாங்கலாமா? மினி மார்க்கெட்டுன்னு ஒன்று இல்லைங்க, அங்கே போவோமா? நல்லா தான் இருக்கும். நம்ம ஆனால் அங்கே க்ரீனாக இருக்குது. பார்த்துன்னு தான் வரேங்க. யாரும் இல்லை, நம்ம போகலாம். ஒரு சிக்னலில் க்ரீன் லைட் இருக்குது, ஒரு சிக்னலில் எதுவுமே இல்லை. நான் எதை பார்த்து போகிறது? இது என்னமோ இப்படி போகுது ரோடு. இது எதுவுமே தெரியல. நான் தான் சொல்கிறேன், ஒய்ஃபை இன்டர்நெட் எதுவுமே இல்லை, மேப்ஸு கூட வேலை செய்யலை. நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படியே போயினே இருக்கிறேன். எங்கேயாவது ஒய்ஃபை காய்ச்சோன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கிறேன். அது வரைக்கும் நடந்துகிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே எதுவும் ஃப்ரீ ஒய்ஃபை எங்கேயுமே இல்லை. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் தான் இங்கே. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்களேன். ஈசா அல் கபீர் அவென்யூ.
இன்னும் லூலு மார்க்கெட்டுன்னு பார்த்தேன். நாங்கள் ஏதாவது ஒய்ஃபை இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ஊரில் ஸ்பீட் பம்ப்ஸ்லாம் நம்ம ஊரோட மோசமாகுது. நீ நின்னே ஆகணும்னு போட்டு வச்சுக்கிறேன். ஷமாயிட்டில் இருக்குது. நீ நிற்காம எங்கேயும் போக முடியாது மகனே, நின்று தான் போகணும். ஐயோ நான் வர வந்துட்டேனே, போக முடியாதோ. என்னப்பா இவங்க வேறுவா காசு தேப்பாரு. இப்படி போவோம். லூலு மார்க்கெட்டு போக முடியாது. அப்போ நான் வழியே இல்லையா, இப்படியே போகலாம். ஃபைனலி வந்தாச்சு. ஒரு ஷாட் எடுத்தாச்சா. நம்மளோட பஹ்ரைன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இதுதான். எல்லோரும் கோலாலம்பூர் பெட்ரோனாஸ் டவரில் தான் எடுப்பீங்க. நம்ம பஹ்ரைன் டவரில் எடுக்கிறோம், வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். புரியுதா? இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், ஏலியன். இந்த இங்கிலீஷில் என்ன வேர்டுன்னு தெரில. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுமே, அதே ஸ்டைலில் கட்டிக்கிறாங்க. வந்தாச்சு. ஓகே, இந்த வியூவை பார்த்துனே வாங்க கைஸ். எப்படி இருக்குதுண்ணா, அந்த சைடு தான் பஹ்ரைன் பே. அப்படியே அந்த ஒரு பே மாதிரி இருக்கும். அந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, அந்த கடல் வந்து ஒரு மாதிரி பே மாதிரி உள் வாங்கியிருக்கும். அங்கே தான் அந்த பெரிய டவர் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பஹ்ரைன் பே. டைம் இருந்தால் நான் போகிறேன். ஏன்னா இந்த பஹ்ரைன் மியூசியம் வேறு போகணுன்னு நினச்சேன். அது வந்து இந்த சைடு போகணும். நம்ம லெஃப்ட் எடுத்து சுற்றின்னு வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட்டாகும். இப்போயே மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. ஒரு 6 மணிக்கெலாம் இங்கே வந்து கிளம்புனா தான் இருட்டுறதுக்குள்ளே ஓட்டினா நல்லது, ஈஸியாக இருக்கும் எனக்கு. இங்கே செமக்கையான இதெல்லாம் இருக்குது. போர்ஷு, ஆஸ்டன் மார்டின், லோட்டஸ். நான் பெட்ரோனாஸ் டவர்னு சொல்லின்னு வந்தேன்ல, அது ஆக்சுவலாக அது ஒரு மால். அது பேர் வந்து மோடா மாலாம். நம்ம ஷெரட்டன் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. செம்ம லக்ஸரியஸான ப்ராடக்ட்லாம் அங்கே இருக்குது. எல்லாம் உள்ள ஷேக்குங்க தான் சுற்றுறாங்க. வீடியோ எடுக்கணும்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது, வைங்க கேமரா கூட வரான். சரி எடுக்கலடா. அப்புறமா என்னோடய சிஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு திதிகாசன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோல்டன் ட்யூலிப் ஹோட்டல் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் வந்து பஹ்ரைன் வந்து இருக்கும்போது இங்கே தான் அவங்க ஸ்டே பண்ணாங்க. இப்போ நான் வந்து அந்த சோலிமார் ஹோட்டலில் இருக்கிறேன்ல, இந்த அஷ்மாஜ் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இவங்களுக்கு வந்து இந்த ரூம் இங்கே அலாட் பண்ணியிருந்தாங்க, கோல்டன் ட்யூலிப். நானும் இங்கே தான் என்ன போடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஈஸியாக இருந்திருக்கும். 5 ஸ்டார், இதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கிட்ட இது. ஆனால் என்ன அந்த கடைசியில் போட்டாங்க. ஏன்னா சிட்டி சென்டர்லேயே இருக்குது. 5 நிமிஷத்தில் எல்லாருக்கும் நல்லே வந்துக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. பட் இதுதான் கோல்டன் ட்யூலிப். ஆப்போசிட் ஆஃப் தேட் ஷெரட்டன் ஹோட்டல், அது இன்னும் பெஸ்ட்டு. பட் திஸ் இஸ் கோல்டன் ட்யூலிப். உள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை, இங்கேருந்தே உங்களுக்கு காட்டிக்கிறேன் நான். ஈவினிங் இன் பஹ்ரைன், மனாமா சிட்டி. அங்கே வந்து ஓல்டு டவுன், இந்த சூக் பழைய சிட்டி. அது இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டு. ஆப்போசிட்டில் நியூ சிட்டி, நியூ பில்டிங், ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ். அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் தான் இது. ஸோ ஓல்டு சிட்டியும் நான் பார்த்துட்டேன் இன்றைக்கி. நியூ சிட்டியும் இந்த போயின்னு இருக்கிறேன், அதுவும் பார்த்துட்டேன்னா அப்புறம் சூப்பர். பஹ்ரைன் சுற்றியாச்சு. பஹ்ரைனோட கேபிட்டல் சுற்றிட்டேன். ஆனால் இன்னும் ஃபுல்லாக சுற்றலை. இன்னும் நிறைய இடம்லாம் இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லாம் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு கார் ரெண்ட் எடுத்துருந்தேன்னா இந்நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரும் பஹ்ரைன். எனக்கு பிடிச்சிக்குது. வந்து சுற்றி பார்த்து தான் போவேன் ஃபுல்லாக. அப்படியே நான் நடந்து வந்துனே இருக்கிறேன். என்ன பார்க்குறேன்னு பாருங்கள். த ப்ரைட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இங்கே நம்ம பஹ்ரைனில் தெரியுதுங்களா?
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்து அரபிக்லேயும் எழுதிக்கிறாங்க சைடில், ரைட் சைடில். அது காட்டலாமே தான் எடுத்தேன். அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் மத்தியானம் பார்த்த சூப்போட. போனோன்னா கூட ஒரு 5000 ரூபாய் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் போடுது, தேவைப்படுது. இப்போ நம்ம பேங்க் தான் எனக்கு கார்டு வேலை செய்யும். இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பில்டிங், கிங்டம் ஆஃப் பஹ்ரைன் போட்டுக்குது. இன்டீரியர் மினிஸ்ட்ரி பில்டிங் போட்டுக்குது தான். அப்புறமா அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே ஃப்ளைட்டில் நடந்த இன்சிடெண்ட்லாம் என்னன்னு. நீங்களே சிரிப்பீங்க போங்க. நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து கல்ஃப் ஏரில் வந்து எப்பயுமே சாப்பாடு நல்லாவே இருக்காது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே வரும்போது அதை தான் சாப்பிட்டேன், கேவலமாக இருந்துச்சு. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், இந்த வாட்டி எனக்கு வேணாம். நான் வந்து மீலை வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இந்து நான்வெஜ் மீல் கேட்டேன். ஃப்ளைட் வந்து போர்டிங் ஆகிட்டோம். போர்டிங் ஆகிட்டு வந்து என் சீட்டை யாரோ எடுத்துனாங்க. நான் வந்து சீட் 15D, எனக்கு அவங்க சீட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க, சீட் 8C. நான் அதுக்கு அந்த ஸ்டீவார்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு குண்டம்மா. அவங்கள போய் பார்த்து, சிஸ்டர் நான் வந்து சீட்டு மாறிட்டேன், என்னோடய மீலை வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு, ஏறிச்சு, மீல் வரல. நான் கடைசியில் பின்னாடி போய் கேட்குறேன், சிஸ்டர் ஏன் மீல் வரல? நான் அவங்க சீட்டு 15D தானே நினச்சேன், நான் கொடுத்துட்டேனே. ஏன் சிஸ்டர், நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட தான். அப்புறமா யாரோ ஒரு லேடி தான் உட்காந்துருந்தாங்க. சரி பாவம், அவங்களே தெரியாது, ஒருத்தர் சாப்பிட்டாங்க. அவங்ககிட்டேருந்து பிடுங்கி என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிடுங்கின்னு எடுத்துன்னு வந்து கொடுத்தா நம்மளால் சாப்பிட முடியுமா? இது என்ன நியாயம்? அதான் அது ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா வேறு என்ன நினச்சி, செகண்ட் இன்சிடெண்ட். நான் வந்து வ்ளாக் தானே பண்ணுறேன், ஒரு ஆசை. அதனால் வந்து கேப்டன் கிட்டே கேளுங்க, இந்த சீனியர் ஸ்டீவார்ட்லாங்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டேன், கேப்டன் கேளுங்க, நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன், ஸோ வந்து காக்பிட் ஒரு டூர் பண்ண முடியுமா? அதான் சிம்பிள் தான், ஈஸியாக தான் கேட்டேன். அதுக்கு அந்த மேடம் அவங்களே ஒரு கதையை இது பண்ணி என்னென்னமோ சொல்லி கேப்டன்கிட்ட கடைசியில் கேட்கவே இல்லை. கேட்காத இவங்களே அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன தனியாக வந்து கேட்குறீங்க? ஏமா நிறைய யூடியூபர்லாம் பண்ணிக்கிறாங்க தான், இப்போ நான் மட்டுமா கேட்குறாங்க? கொஞ்சம் கேளுங்களம்மான்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் தனியாக உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் வாங்க, அப்போ வேணா நான் போய் கேட்குறேன். ஏம்மா நிறைய பேர் வர்றதுக்கு என்னம்மா நான் என்ன நினச்சினுக்கிறீங்க? நீங்கள் புரியல. ஒருவேளை அவங்க இங்கிலீஷ் அவ்வளோதானோ? சரி, அதனால் ட்ரை பண்ணி. அதனால் கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்காக யாராவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கூட்டம் வாங்குற மாதிரி கட்டினா தான் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து காக்பிட்குள்ளேயே விடுவாங்க. ஒரு டூர் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் வந்து ஒரு ஏவியேஷன் கீக். இப்போ நாங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து A320neo ஏர்பஸ். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏர்பஸ், போயிங் இந்தந்த ஏர்க்ராஃப்ட்லாம் பார்த்து பழக்கம். அதனால் சரி இந்த ஏர்க்ராஃப்ட் தானே ஈஸி, இது நான் பார்த்ததே இல்லை, நல்லா இருக்குமே போடலான்னு பார்த்தா அவங்களே இது பண்ணி விட்டாங்க. ஸோ ஐம் கெட்டிங் வெரி டிஸ்லைக்ட் ஆஃப் கல்ஃப் ஏர். மற்ற ஏர்க்ராஃப்ட்லாம் மற்ற ஏர்லைன்ஸ்லாம் சூப்பராக இருப்பான், இல்லைன்னு சொல்லிவிடுவான். சரி பார்த்துருக்கோம், வீடியோலாம் எடுக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க வேணா, அப்படி வேணா சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே நடந்துக்குது, நீங்கள் வேணா பார்த்துருங்க, ஆனால் வீடியோலாம் எடுக்கக்கூடாது. சரிம்மா அந்த வேணா செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டே வந்துட்டேன். இது வந்து கத்தார் ஏர்வேஸில் அதுக்கு கத்தார் ஏர்வேஸ் வந்து இது B777-300 போயிங். இந்த சின்ன ஏர்க்ராஃப்ட் விடல, சரி விடுங்க அவ்வளோதான். வாட் டு டூ. அதுக்கு முன்னாடி வந்து சென்னை இன்சிடெண்ட் வந்து காலையில் என் முடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போயாவது முடியை வந்து நான் கட்டின்னுக்கிறேன். காலையில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக விட்டுருந்தேன். சென்னை ஏர்போர்ட் வந்தேன், லக்கேஜ்லாம் செக்கிங் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக் பண்ணோம்ல, அப்போ வந்தேன். செக்யூரிட்டி செக் பண்ண பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா அந்த 2 இன்சிடெண்ட் இருந்துச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் முடி
இந்த மெட்டல் டிடெக்டர்லாம் இருக்குது இல்லை, கையில் வச்சுன்னு கையை அகத்துங்க காலை அகத்துங்க இப்படி இப்படி பார்ப்பாங்கள்ல. ஒருத்தன் வடக்கம் வந்தான் போலீஸ்காரன், தலைக்குள்ளே முடிக்குள்ளெல்லாம் விட்டுப்பா. டேய் என்னடா செய்கிற? இல்லை அதை தான் அப்படி தான் பார்க்கணும். என்னடா தலைமை சாரி அதுக்குள்ளெல்லாம் விட்டு பார்க்குறேன். அதெல்லாம் அப்படி தான். அதுவே டென்ஷன் ஆகி நான் கத்தின்னு வந்தேன் அவனுக்கிட்ட. ரெண்டாவது வந்து அதே இடத்துல வந்து என் லக்கேஜை வந்து இதை தர ஏதோ அடிக்குது, அதை தர ஏதோ அடிக்குது. என் லக்கேஜ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பவர் பேங்க்கையும் எடுத்துட்டேன், எஸ்எஸ்டியும் எடுத்து வச்சுட்டேன், கேமையும் எடுத்து வச்சுட்டேன், ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கிடையாது, ஏதோ அடிக்குது. எல்லாத்தையும் நோண்டி வெறும் காலி பேக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு போகிறான். செக்யூரிட்டி தான் புரியுது தான், ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாதுப்பா. ரொம்ப கஷ்டம். வேறு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. நம்ம சென்னை, டெல்லி அதோட மோசம். சென்னையாவது ஒரு அளவுக்கு பரவாயில்ல, ஒரு துளி பரவாயில்ல. டெல்லிலாம் நம்ம மொழியும் பேச மாட்டான். என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு புரியாது, நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது, அவன் சொல்கிறது எனக்கு புரியாது. பபான்னு போயின்னே இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்துச்சு எங்கள் காலையில். பட் நல்லபடியாக பஹ்ரைன் வந்தாச்சு. ஏதோ தாண்டி வெயில் வேறு மதியானம், அது வேறு. நான் எவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, ஏன்னா வெயில் பிடிச்சி நடிச்சுது. 50 டிகிரி, காலே வைக்க முடியல வெளியே. வர வேணான்னு இருந்துட்டேன். நீ இந்த வீடியோ எடுத்தே இருக்க முடியாது, ஏன்னா என்னால் முடியல. ஹீட்டு செம ஹீட்டு. நம்ம சென்னை ஹீட்டோட மோசமாக இருக்குது. முடியலப்பா, வேணாம் விட்டுடலான்னு நினச்சேன். அப்புறமா வந்துட்டு வெறும் வெய்யோட போடக்கூடாது, இன்னும் அது தப்பு. எனக்கும் ஆசை சுற்றி பார்க்கணும், நான் பஹ்ரைன் சுற்றி பார்த்ததே இல்லை. அதனால் வந்துட்டேன். வந்து இப்போ சுற்றி இருக்கிறோம். நம்ம மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தாச்சு பஹ்ரைனில். அவ்வளோதான், வேறு எதுவும் காட்டு இல்லை. அப்புறம் வந்து அந்த வே பக்கம் தான் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்தேன், நோ ப்ராப்ளம். இதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் வருவேன். சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே போவோம். வேறு எதாவது வந்துச்சுன்னா காட்டுறேன், இல்லைனா இந்த வீடியோ இதோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா காலையிலேருந்து ஒரு வாக்கிங்லேயே போயின்னு இருக்கிறேன், என்னாலே முடியல. தாய் மசாஜா சென்னை பாய்ஸ். யாராவது பஹ்ரைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி, அதான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எப்படி இருந்துச்சு, வேறு என்னென்ன பார்த்துக்கலாம் அதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது டேக்ட் ப்ரிப்பேர்டாக வருவேன். சரிங்களா? நான் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி. கேட்டிங்கன்னா இல்லைனாலும் ரொம்ப நன்றி. வீடியோ வச்சதுக்கே ரொம்ப நன்றின்னு சொல்லணுன்னாலாம். அதனால் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இது வந்து பஹ்ரைன் வீடியோ முடியுது. இப்போ வந்து நைட்டு வந்து நான் வந்து ஃப்ளைட் ஏறி பாரிஸ் போக போகிறேன். அது வந்து இன்னொரு வீடியோ வரும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாபாவா அவர் தான் வாய் குளருது, டயர்டாகி போச்சு. பை பாய், சி யூ, டாட்டா. நான் தான் உங்கள் தனுஷ், பாரிஸ் ப்ரோ சேனல்லேருந்து. இது உங்கள் பஹ்ரைன். வந்ததுக்கு ஜாலிபி இருக்குது இங்கே, பிலிப்பினோ. வந்ததுக்கு அதையாக ட்ரை பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். டைம் ஆகிடுச்சு, இருந்துச்சு, அவ்வளோதான். ஜாலிபி நான் ட்ரை பண்ணதே இல்லை. பிலிப்பினில் போய் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். தேர் பஹ்ரைனில் ட்ரை பண்ணணும்னு இருக்குது. நான் என்ன செய்யறது? வெஜ் ஜாலிபி இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணேன். ஜஸ்ட் 2 பீஸ் ஆஃப் சிக்கன், அவங்களோட ஃபேமஸ் ப்ரௌன் கிரேவி அண்ட் ஒயிட் ரைஸ். அவ்வளோதான் பிலிப்பினோஸ் டைம். எப்படி இதுன்னு பார்ப்போம்.
ஜஸ்ட் ஒயிட் ரைஸும் கிரேவியும் போட்டுருங்க. லைட்டாக அந்த பீஃப் சாஸ் ஃப்ளேவர் வருது கிரேவியில், நல்லா இருக்கும். நான் வரும்போது பார்த்தது என்னென்னா, இங்கே சாப்பிட்றவங்க வாங்குறவங்க எல்லாம் பிலிப்பினஸ் தான். ஏன் வேலை செய்கிறவங்க கூட தான். பேசுறதும் தகாலோகு தான். ஜஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி மாதிரி தான் வரும். ஸ்பெஷல் என்னன்னா இந்த கிரேவி தான். ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், அவ்வளோதான். பட்டு அப்புறம் எனக்கு தெரியல, பிகாஸ் ஐம் நாட் ஃபிலிப்பினோஸ். டெய்லியும் நான் சாப்பிடுவேன். அப்புறம் ஒன்று அந்த கிரேவி நம்ம கறி குழம்பு வரலாம்ண்ணா. chicken piece இருக்குது, ப்ரௌன் கிரேவி. ஓகே, நான் சாப்பிட்டு இங்கிட்டு வரேன். மறுபடியும் கிளம்பியாச்சு. பஹ்ரைன் 1 day 17 hours ஓடி போச்சு. லே ஓவர் முடிஞ்சிட்டு இப்போ வந்து மறுபடியும் பஹ்ரைன் வந்தாச்சு ஏர்போர்ட். இப்போ நம்ம பாரிஸ் ஃப்ளைட் தான் பிடிக்க போகிறோம். டிபார்ச்சர் ஹால் காலையில் நான் காட்டல. டிபார்ச்சர் ஹால் இவங்கெல்லாம் போகிறாங்க போது பறந்துன்னே இருந்தாங்க. லேட் ஆயிடுச்சு. மேடம் எங்களுக்கும் தான் லேட் ஆகுது, உங்களுக்கு மட்டும்தான் லேட் ஆகுது. செக்இன் ஏரியா எங்களுக்கு வந்து டேரெக்டாக டிபார்ச்சரே போகணும். நாங்கள் எங்கே இருக்குது டிபார்ச்சரு? பாஸ்போர்ட் கண்ட்ரோல் நம்பருக்கு நம்மளுக்கு எதுவும் செக்கிங் பண்ண வேண்டியதில்லை, அதெல்லாம் போயினே இருக்கலாம் நம்ம. செக்யூரிட்டி செக், பாஸ்போர்ட் கண்ட்ரோல். கைஸ் நான் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் போயிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்.
مرحبا بكم في باريس. هذا هو مطار تشارلز دي جول الدولي، والتوقيت بعد أكثر من الساعة 7:45 صباحا. ينتقل طالب الطائرة السيد مالك عمران وجميع أفراد الطاقم. نشكركم اختياركم السفر مع طيران الخليج. Welcome to Paris. This is Charles de Gaulle International Airport. The rocket time is approaching 7:45 in the morning. On behalf of Captain Malik Amran and the crew, would like to thank you for choosing Gulf Air.